கேப்சிகம் எக் ஐயனா கிரீஸ் யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு கேப்சிகம் எக் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எக்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்ல உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், வெங்காயம், மல்லித்தலை எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மெயின் இன்கிரியன்ஸ் ஐயனா கிரீஸ் யூனிக் நான்வெஜ் மசாலா நல்லா போட்டு நல்லா கேப்சிகம்குள்ளே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு வைக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமை கரெக்டாக மூடி டூத்பிக்கை வச்சு நல்லா ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு குத்தி வைக்கணும். 3 பக்கம் குத்தி வைக்கணும். குத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு மூடி வச்சிருந்த குடமிளகாவை இந்த மாதிரி ஒரு சாப்பாடில் வச்சு சுற்றி எண்ணெய் ஊற்றி அதை லிட்டை வச்சு மூடி வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சுக்க லிட்டை எடுத்துருவோம். நல்லா குடமிளகா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. எக்கும் உள்ள எக்கும் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஐயனா கிரீஸ் யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு குடமிளகாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண எக்கு ரெடியாக வெந்துருச்சு. இப்போ அது மேலே லைட்டாக பெப்பரை போட்டு ஸ்பூனை வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக அதை கொடுக்கலாம். ரெடி டு ஈட்.